பாமக தலைவர் யார் என்பதில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் பாமகவுக்கு உரிமை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் ரிட் மனுக்கள் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பாமகவின் பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த அன்புமணி தரப்பினருக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் ஆதரவாளர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாமகவின் பெயர், சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்த அன்புமணி தரப்பினருக்கு தடை விதிக்கவும் ராமதாஸ் ஆதரவாளரான அருள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். நாங்கள் கொடுத்த லெட்டரே இறுதியாக கிடையாது. இது எங்ககிட்ட வந்த தகவல் படி நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இதையே முடிவாக எடுத்துக்கூடாதுன்றத தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உத்தரவில் இருக்குது, நீங்களும் படிச்சிருப்பீங்க. இந்த சூழ்நிலை இன்னமும் நான் தான் தலைவர் சொல்கிறது, இந்த சின்னத்தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு மஞ்சள் கயிறு தூக்கிட்டு எனக்கு கல்யாணம்னு ஒரு பைத்தியம் ஓடும். அந்த மாதிரி இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி செயலை இனியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸோ அவருடைய ஆதரவாளர்களோ, அதிலும் குறிப்பாக சட்டப்புலி திரு பச்சோந்தி கே பாலு அவர்களோ இந்த மாதிரி எதையும் திரிக்காதீங்கன்னு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்போ இன்னைக்கு இது சம்பந்தமாக தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம். இது மட்டுமன்றி பாமக தலைவர் என கூறிக்கொண்டு அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி அமைத்ததே சட்டவிரோதம் என்றும் ராமதாஸ் தரப்பில் மற்றொரு வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். கூட்டணி பேச வேண்டும் என்றால் டாக்டர் ராமதாஸை தான் கூட்டிருக்க வேண்டும். ராமதாஸ் அல்லாமல் அன்புமணியை கூட்டது சட்டவிரோதம், தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு மாறானது. எனவே எந்த தலைவரும், பாரத பிரதமர் மட்டுமல்ல எந்த தலைவருமே அவரை கூப்பிட்டு ஸ்டேஜில் வைத்து கட்சிக்கின் கூட்டணிக்கு தலைவர் என்று சொன்னால் அது சட்டவிரோதம் என்பதை எந்த நீதிமன்றத்திற்கும் போய் போராட தயாராக இருக்கிறார் மருத்துவர் ஐயா என்பதை சொல்லிக் கொள்கிறேன். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாமகவிற்கு உரிமை கோரும் ராமதாஸ் அணியின் வழக்குகள் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.